ஓம் சாந்தி. वाणी डेट 8/1/26। मीठे बच्चे कभी भी मिथ्या अहंकार में नहीं आओ, इस रत का भी पूरा पूरा ரெக்கார்ட் रखो। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒரு பொழுதும் பொய்யான அகங்காரத்தில் வராதீர்கள். இந்த ரதத்துக்கு கூட முழுமையிலும் முழுமையான மரியாதை கொடுக்கணும். प्रश्न है, तुम बच्चों में பத்மாபதம் பாக்கியசாலி கவுன் और துர்பாக்கியசாலி கவுன்? பாபானைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம குழந்தைகளிடம் பத்மாபதம் பாக்கியசாலி யாரு மற்றும் துர்பாக்கியசாலி யாரு? பாபா சொல்றாங்க, जिनकी चलन देवताओं जैसी हैं, जो सबको सुख देते हैं, वह பத்மாபதம் பாக்கியசாலி। वह जो फेल हो जाते हैं उनको कहेंगे दुर्भाग्यशाली। யாருடைய நடத்தை தேவத்தா போல நடத்தை இருக்கிறது, யார் அனைவருக்கும் சுகத்தை கொடுக்குறாங்களோ அவங்க தான் யாருன்னு சொல்லார் பாபா, சௌபாக்கியசாலி। யார் ஃபெயில் ஆயிடுறாங்க அவங்கள என்ன சொல்லப்படுது, துர்பாக்கியசாலி। कोई कोई महान दुर्भाग्यशाली बन जाते हैं, वह सबको दुख देते रखते हैं, सुख देना जानते ही नहीं। யார் சில பேர் எப்படி இருக்கிறாங்களா, மகான் துர்பாக்கியசாலியா இருக்கிறாங்களே, அவங்க எல்லாருக்கும் துக்கத்தை தான் கொடுப்பாங்கன்னு சொல்லார் பாபா। சுகம் கொடுக்கணுங்கிறதே அவங்களுக்கு தெரியாதான், அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்களா, துக்கத்தை தான் கொடுப்பாங்களா। பாபா कहते कि बच्चे अपने अच्छी रीति संभाल करो, सबको सुख दो, लायक बनो। பாபா சொல்றாங்க, குழந்தைகளை தன்னைத்தான் நல்ல முறையில் கவனிக்கணும், பாதுகாப்பாக வைக்கணும், அனைவருக்கும் சுகத்தை கொடுக்கணும், தகுதியான ஆத்மா ஆகணும்। ओम शांति। रूहानी बाप बैठ रूहानी बच्चों को समझाते हैं, तुम इस पाठशाला में बैठ ऊंच दर्जा पाते हो। ஆன்மீகமான அப்பா ஆன்மீகமான குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க, இந்த பாடசாலையில நாம் அமர்ந்திருக்கிறோம் உயர்ந்த வருமானத்தை அடையிறதுக்காக। दिल से समझते हो, हम बहुत ऊंचे ते ऊंच स्वर्ग का पथ पाते हैं। உள்ளபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம உயர்ந்ததுலேயும் உயர்ந்த ஸ்வர்க்கத்தினுடைய பதவியை நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கன்னு சொல்லார் பாபா। உள்ளபூர்வமாக நம்ம புரிஞ்சுக்கணும்। ऐसे बच्चों को तो खुशी बहुत होनी चाहिए, अगर सबको निश्चय है तो सब एक जैसा हो न सके। அப்போ குழந்தைகளுக்கு ரொம்ப குஷி இருக்கணும், ஏன்னா அனைவருக்கும் இந்த நிச்சயமானது இருக்கணும்। ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி என்ன ஆகிறது இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை। हर एक अपने दिल से पूछे, बाबा जो हमको इतना ऊंच बनाते हैं, मैं कहाँ तक लायक बना हूँ। அப்போ ஒவ்வொருத்தருமே தன்னுடைய உள்ளத்தில் கேளுங்க, பாபா என்ன நம்மளை எவ்வளோ உயர்ந்த ஆத்மா ஆக்குகிறார், அதுக்கு எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்குதா அப்படி நம்முடைய உள்ளத்தில் நாம் கேட்கணும்। फलाने से अच्छा हो व कम हो, एक पढ़ाई है ना, இன்னாரை விட நான் நல்லா இருக்கிறேன்னா என்கிட்ட குறைவாக இருக்கிறேன்னா, ஏன்னா இது படிப்பு இல்லையா। स्टूडेंट की बुद्धि में जरूर रखता है हम फलानी सब्जेक्ट में बहुत बहुत कम हो। ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுடைய புத்தியில் என்ன நினைவு இருக்குமா, நான் இந்த சப்ஜெக்டில் முக்கியமாக ரொம்ப பலகீனமாக, அதாவது ரொம்ப ரொம்ப நான் இந்த சப்ஜெக்டில் எப்படி இருக்கிறேன், குறைவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும்। कोई ऐसे भी समझते हम फेल होंगे, சில பேர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க, கண்டிப்பாக நான் என்ன ஆகிடுவேன், ஃபெயில் ஆகிடுவேன்। इसमें पहले नंबर के सब्जेक्ट है पवित्रता। அப்போ நமக்குள்ளேயும் பாருங்கள், முதல் நம்பர் சப்ஜெக்ட் என்னன்னு சொல்கிறார் பாபா, पवित्रता। बहुत लिखते हैं बाबा हमने हार खाई तो उसको क्या कहेंगे। பாகினால நிறைய பேர் எழுதுகிறாங்களா, பாபா நாங்கள் ஃபெயில் ஆகிட்டோம், அப்போ அவங்கள என்ன சொல்லலாம், என்ன சொல்ல பாபா, உன்கி தில் சமஜ்தி ஹோகி அப் மே சட் நஹி சக்கூங்கா। ஏன்னா உள்ளபூர்வமாக புரிஞ்சுக்கிறாங்களாம், நம்மளாலலாம் என்ன பண்ண முடியாது, உயர்ந்தலாம் நிலையை நம்ம அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க। बाप कहते हैं बच्चों मामे कम याद करो और पवित्र बनो तो इन लक्ष्मी नारायण के घराने में जा सकते हो। பாபா சொல்கிறாங்க, என்ன நினைவு பண்ணுங்க, ஆஸ்தியை நினைவு பண்ணுங்க, தூய்மையான ஆத்மா ஆயிடுவீங்க। அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணர் அவங்களுடைய ராஜ்யத்தில் கூட நம்மளால் வர முடியும்। यहाँ तो बिल्कुल शांत रखना होता है, बाप तो सुखदाता प्यार का सागर, तुम बच्चों की चलन भी ऐसी होनी चाहिए ना। இங்கே நம்ம ரொம்ப ரொம்ப எப்படி இருக்கணும்னு சொன்னார் பாபா, அமைதியாக இருக்கணும்,
என்ன பாபா சுகக்கடல், அன்பு கடல். அப்போ நம்ம குழந்தைகளுடைய நடத்தையும் எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்ட நடத்தையாக இருக்கணும், தேவதைகள் போல. தும் பச்சோங்கோ பாபா சதைவ் கருத்தை தும் பத்மாபதம் பாக்கியசாலி ஹோ. பாபா நம்ம குழந்தைகளுக்கு எப்போவுமே என்னதான் சொல்கிறாங்க? பத்மாபதம் பாக்கியசாலி ஆத்மா யாரு தான்? நாம தான் பத்மாபதம் பாக்கியசாலி ஆத்மா. பாபா कहते मैं आया हूँ सर्व का कल्याण करने, आज सर्व की सदगति दाता करता हूँ, कल फिर दुर्गति हो जाती है. நான் வந்திருக்கிறதே எதற்காக? அனைவருக்கும் நன்மை செய்வதற்காக. இன்னைக்கு அனைவருக்குமே சத்கதி நான் அளிக்கிறேன். நாளைக்கு ஆத்மா என்ன ஆயிடுது? துர்கதி நிலை அடைஞ்சிடுறாங்க. தும் கஹேங்கே கம் கல் விஸ்வக்கே மாலிக்குத்தே ஆஜ் குலாப் பன் கயே ஹே. இன்னைக்கு நாம தான் சொல்கிறோம், நேற்று நான் எப்படி இருந்தேன்? விஸ்வத்திற்கே நான் அதிகாரியாக இருந்தேன், இன்றைக்கு अडिमेयाइट्रें. अभी सारा जाट तुम बच्चों की बुद्धि में है, एक वंडरफुल जाट. मनुष्यों को एक भी पता नहीं. अभी तुम जानते हो कल्पमाना पूरे 5000 वर्ष का अक्यूरेट जाट है. பாக்கினால இப்போ முழு மரத்தினுடைய ஞானமும் நம்ம குழந்தைகளுடைய புத்தியில தான் இருக்கிறது. இந்த மரம் எப்படிப்பட்ட மரம்னு சொல்லார் பாபா? ரொம்ப அதிசயமான மரம். மனிதர்களுக்கு இது தெரியாது. இந்த மரத்தை பற்றிய ஞானம் மனுஷங்கள்கிட்ட இல்லை. நாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், கல்பா அப்படின்னாலே முழுமையாக 5000 வருஷத்தினுடைய அக்யூரட்டான மரம் எதுனா இந்த ஒரு மரம்தான். இதில் ஒரு செகண்டு கூட என்ன ஆகாதுன்னு சொல்கிறார் பாபா. முன்ன பின்ன வித்தியாசங்கிறது இருக்க முடியாது, அவ்வளோ அக்யூரேட்டாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. इस बेहद के जाट की तुम बच्चों अभी नॉलेज मिल रही है, नॉलेज देने वाला वृक्षपति. எல்லைக்கு அப்பாற்பட்ட மரம். இந்த ஞானம் நம்ம குழந்தைகளுக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? நமக்கு ஞானம் கிடைக்குது, அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா விருட்சபதி. அவர் மூலமாகத்தான் இந்த ஞானமானது கிடைக்கிறது. பாகனால மகிமை இன்னைக்கு பாடப்படுது. தேவதைகளை அப்படிப்பட்ட ஆத்மா ஆக்குனது யாரு? தேவதைகளுக்கு மட்டும் மகிமை பாடிட்டே இருக்கிறாங்க இல்லையா? மகிமை பாடுற அளவுக்கு தேவதைகளை உயர்ந்த ஆத்மா ஆக்கியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மகிமையானது பாடணும். बच्चे जानते ही बाबा हमको फिर सिर के ऊपर चढ़ाते, तो ऐसे बाप को कितना याद करना चाहिए. இப்போ நம்ம குழந்தைகள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? பாபா நம்ம எல்லாருமே தலைமையில தூக்கி என்ன பண்ணுறாரா? உயர்த்தி வச்சிருக்கிறார் இல்லையா? அப்போது அப்படிப்பட்ட பாபாவை நம்ம எவ்வளவு நினைக்கணும்? இது கூட ட்ராமாவில் உருவாக்கப்பட்டது. பாபா कितना अच्छी रीति समझाते हैं, कभी भी मिथ्या अहंकार नहीं आना चाहिए. बाबा कहते खबरदार रखना, रत का रिकॉर्ड रखना. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு பாபா நல்ல முறையில் தான் புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு பொழுதும் வீணான அந்த அகங்காரம் என்பது நமக்குள்ளே வரக்கூடாது. பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க, இந்த ரதத்துக்கு கூட நம்ம மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இவர் மூலமாகத்தான் பாபா நமக்கு என்ன பண்ணுறாங்க? இந்த ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். பாப்கே யாத் பிகர் கிரிமினல் ஆங்கோ கபி பதல் நகி சக்தி, इसलिए சூர்தாஸ் பி கஹானி ஹை. அப்போ பாபாவோடைய நினைவு இல்லாமல் இந்த கெட்ட பார்வைங்கிறத என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. ஆகையினால என்ன கதை சொல்லப்பட்டிருக்கிறது? சூர்தாஸ் அவருடைய கதையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இது உருவாக்கப்பட்ட விஷயங்கள். बाप तो बहुत अच्छा समझाते हैं, आपस में बहुत प्यार से चलो, आंख नहीं दिखाओ, क्रोध का भूत आने से सकल ही एक कदम बदल जाती हैं. பாபா நல்லா நமக்கு புரிய வைக்கிறாங்க. தங்களுக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். கண்களை காட்டாதீங்க. கோபங்கிற பூதத்துக்கு வசமாயிற்று. நம்முடைய முகம் என்ன ஆகக்கூடாதான்? அப்படியே மாறி போயிடக்கூடாது. நம்ம லக்ஷ்மி நாராயணர் போல முகமானது நமக்கு இருக்கணும். நம்முடைய லட்சியத்தை முன்னாடி வைக்கணும். லட்சியமானது எப்பொழுதுமே முன்னாடி இருக்கணும்னு சொல்கிறார் பாபா. அகங்காராய எக் மரா माया एक कदम वर्तनाट बनी बना देती है. बाप की अवज्ञा हुई तो फिर बाप को याद कर नहीं सकते हैं. அகங்காரம் வருதுனாலே நம்ம செத்து போயிட்டோன்னு அர்த்தம். பாபா மாயா ஒரேடி எனக்கு என்ன பண்ணிடுது? அகங்காரத்தில் வந்துட்டோன்னா ஒரேடிய ஏழ்மையான ஆத்மா ஆக்கிடுது. பாபாவுடைய கட்டளை நம்ம மீறிட்டோம் அப்படின்னா பாபாவை நம்மளால் என்ன பண்ண முடியாது?
நினைவு செய்ய முடியாது. धारणा के लिए मुख्य सार। फर्स्ट पॉइंट, आपस में बहुत प्यार से चलना, कभी भी क्रोध में आकर एक दो को आंख नहीं दिखानी है. தங்களுக்குள் மிகவும் அன்பாக இருக்கணும். கோபத்திற்கு வசமாயிற்று ஒருவருக்கொருவர் கண்களை காட்டக்கூடாது. பாப்கி அவஜானகி கருணைகே, பாபாவுடைய கட்டளையை மீறக்கூடாது. 2வது பாயிண்ட் சொல்கிறாங்க பாபா, பாஸ்வி தானர் பண்ணே கேலியே படாய் புத்தி மே ரखने हैं. பாஸ்வி தானர் ஆகுவதற்காக புத்தியில் படிப்பு நினைவில் இருக்க வேண்டும். चैतन्य लाइट हाउस बनना है. दिन रात बुद्धि में ज्ञान गुप्ता रहे. சைத்தன்யமான லைட் ஹவுஸ் ஆகணும். இரவும் பகலும் நம்ம புத்தியில் என்ன ஆகணும்? ஞானமானது சுத்திக்கிட்டே இருக்கணும். वरदान, अल्मेटी बाप की अथॉरिटी से हर कार्य को सहज करने वाले सदा अचल निश्चय बुद्धि भव. பாபாடிக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, அல்மைட்டி பாபாவுடைய அத்தாரிட்டி மூலமாக ஒவ்வொரு காரியத்தையும் சகஜமாக்கக்கூடிய உறுதியான நிச்சய புத்தி உடைய ஆத்மா ஆகுங்கள். பாபா சொல்கிறாங்க, நம்ம அனைவரை காட்டிலும் சிரேஷ்டமான அல்மைட்டி பாபாவுடைய அத்தாரிட்டி அனைத்து காரியத்தையும் செய்ய வைக்கக்கூடியது. அப்போ இன்னைக்கு இவ்வளோ உறுதியான நிச்சயமானது நமக்கு இருக்கணும். ஒரு பொழுது நம்ம என்ன பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, அது சகஜமாக அனுபவம் ஆகும். எப்போ அனுபவம் ஆகும்னு சொல்கிறார் பாபா, அல்மைட்டி பாபாவுடைய அத்தாரிட்டி நம்மக்கிட்ட இருக்கும். அந்த அத்தாரிட்டி மூலமாக நீங்கள் ஒவ்வொரு காரியங்கள் செய்யும் பொழுது, பாபா நினைவோடு செய்யும் பொழுது அந்த காரியம் கஷ்டமாக இருக்காது, சகஜமாக அனுபவம் ஆகும். எப்படி இன்னைக்கு உலகத்தில் சயின்ஸ் மூலமாக அப்படிப்பட்ட மிஷின் எல்லாமே தயார் பண்ணுறாங்க. அப்போ யாருக்காவது ஒரு கேள்வி இருக்கிறதா, அந்த கேள்விக்கு உடனே என்ன கிடைச்சிடுதா? பதிலெலாம் கிடைச்சிடுது. அந்த மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறார் பாபா. அந்த சயின்ஸில் நிறைய கண்டுபிடிக்கிறாங்க, நிறைய சாதனங்களை உருவாக்குகிறார்கள். பாபா சொல்கிறாங்க, அப்போ நம்ம புத்திக்கு என்ன இல்லை? அந்த சாதனமே எல்லா வேலையும் செஞ்சுடுதான். புத்திக்கு என்ன இல்லை? புத்தியை நம்ம ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லாமல் போயிடுதான். அப்படி அல்மைட்டி அத்தாரிட்டியை நம்ம முன்னாடி வைக்கணும். பாபாவை நம்ம முன்னாடி வைக்கும்போது அனைத்து கேள்விகளுக்கும் சகஜமான முறையில் நமக்கு பதில் கிடைச்சிடும். சகஜமான வழிமுறைகளையும் நாம் அனுபவமானது செய்வோம். ஆகையினால எப்பொழுதுமே நம்ம யாருடைய நினைவு நமக்கு இருக்கணும்? அல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய நினைவு இருக்கும் பொழுது கஷ்டமான காரியம் கூட சகஜமாயிடும். ஸ்லோகன், ஏகாகிரता की शक्ति परव स्थिति को भी परिवर्तन कर देती है. ஏகாகிரता சக்தி பரவச ஸ்திதியை கூட மாற்றம் என்பது செஞ்சிடும். ஏதாவது ஒன்றுக்கு நம்ம ஸ்திதியை போய் நல்லா மாட்டியிருக்கிறது அப்படின்னா, இது எந்த சக்தி மாற்றுன்னு சொல்கிறார் பாபா? மாட்டி இருக்கக்கூடிய அந்த ஸ்திதியை ஏகாகிரता சக்தி. இந்த ஏகாகிரता சக்தி எதில் போய் நம்முடைய ஸ்திதி மாட்டி இருக்கிறதோ அதில் என்ன பண்ணுன்னு சொல்லார் பாபா? மாற்றத்தை கொண்டு வர முடியும். இன்னைக்கு அவைக்த இஷாரே, இந்த பிராமண வாழ்க்கையினுடைய மஜா ஜீவன் முக்தி ஸ்திதியில் நாம் இருக்கணும். அன்பாகவும் இருக்கணும், விடுபட்ட ஆத்மாகணும். விடுபட்டு இருப்பதுன்னா முக்தி அடையிறது கிடையாது. எல்லார் கூட இருந்தாலும் அன்பாகவும் விடுபட்டு இருக்கணும். சம்ஸ்காரம் நமக்கு மேலே கீழே இன்னைக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்குது. அப்போ நான் என்ன செய்ய, எப்படி செய்ய முடியுமா, முடியாதா? இப்போ இதெல்லாம் என்ன? வாழ்க்கையினுடைய பந்தனம். இது நம்மளை என்ன ஆக்க விடாது? நல்லா ஆக்க விடாது, நல்ல ஆத்மாக விடாது. ஆகையினால இன்னைக்கு நமக்கு நிறைய பாபாவுக்கு போதனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், போதனை கிடைச்சிக்கிட்டே இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே என்ன வந்துடுது? கோபம் வந்துடுது இல்லையா? யாருக்காவது இதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க இந்த படிப்பினையை எடுத்துக்கலை, அவங்களுக்கு இதை நல்லா தோணலை அப்படின்னு நமக்கு கோபத்தில் வந்துடுறோம். அப்போ இதுதான் வாழ்க்கை பந்தனத்தினுடைய ஸ்திதி. பிராமணன் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? ஜீவன் முக்தி நிலை. அப்போ ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட எந்த ஒரு பந்தனத்தையுமே, பந்தனம் என்ற பந்தனத்தில் நாம் ஒரு பொழுதுமே வர முடியாது. ஓம் சாந்தி.